சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு 164 உறுப்பினர்கள் வராமல் மேயர் பிரியாவை அவமதித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விவாதிப்பதற்கான மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. அனைத்து கவுன்சிலர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என மேயர் பிரியா உத்தரவு பிறப்பித்தும் அதனை கண்டு கொள்ளாத திமுக கவுன்சிலர்கள் உட்பட 164 உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து மேயர் பிரியாவை அவமதித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகத்தில் மேயர் பிரியா ஆணவ போக்குடன் நடந்து கொள்வதாக விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை பெரும்பான்மையான திமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்திருப்பது திமுகவில் உட்கட்சி பூசல் தலை தூக்கியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி செயல் அலுவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகியை கண்டித்து சுவரொட்டி ஒட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவரான கோகிலராணியின் கணவரும் திமுக நிர்வாகியுமான நாராயணன் விதிகளை மீறி பேரூராட்சி செயல்பாடுகளில் தலையிட்டதுடன் ஊழலுக்கு ஒத்துழைக்க மறுத்த பேரூராட்சி செயல் அலுவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக புகார் அளித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் திமுக நிர்வாகியின் அராஜக செயலை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் ஒட்டப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகார மமதையில் திமுக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுப்பது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அமைச்சர் பெரிய கருப்பனின் சொந்த தொகுதியிலேயே திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.